எம்.எஸ். பாஸ்கர். விசுவோட திருமதி ஒரு வெகுமதி படத்தின் மூலமாக சினிமாவில் நடிகராக நுழைந்தார் இவர். பின்னர் தொடர்ந்து பல படங்களில் இவருக்கு கிடைச்ச சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து தற்போது பெயர் சொல்லும் அளவிற்கு பிரபலம் ஆகிட்டார். இதுக்கு காரணம் இவர் நடிப்புக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கீடு இவரை எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளாலே கண்கூட பார்க்க முடியுது. முக்கியமாக ஆங்கில பிரம்மாண்ட படங்களான ஜுராசிக் பார்க், ஸ்பைடர்மேன் போன்ற படங்களில் இவரோட குரல் தான் பின்னணியில் கொடுத்துருக்காரு. காமெடி காட்சியாக இருக்கட்டும், சீரியஸான கதாபாத்திரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சூப்பராக நடித்து தனித்துவத்தை காட்டக்கூடியவர் தான் எம்.எஸ். பாஸ்கர். ஊர்வசி சிறந்த நடிகையாகவும் குணச்சித்திர கேரக்டர்லையும் முக்கியமாக ஆச்சி மனோரமாவுக்கு பிறகு அவங்களோட இடத்தை பூர்த்தி செய்யும் அளவிற்கு காமெடியிலையும் கலக்கியிருப்பாங்க இவங்க சினிமாவுக்கு கிட்டத்தட்ட வந்து 39 வருஷங்கள் ஆகியிருக்கு. ஆனாலும் ரஜினி கூட இன்னும் ஒரு படத்தில் கூட இவங்க சேர்ந்து நடிக்கல. அதுக்கு மாறாக கமல் கூட சேர்ந்து நடிப்பை பிரமாதமாக கொடுத்து கமலையே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் திரிபுர சுந்தரி கேரக்டரில் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் நடிகர், குணச்சித்திர கேரக்டர் மற்றும் சிறந்த வில்லன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல திறமைகளை தன்னுடன் வைத்துக்கொண்டு கதைக்கு ஏற்ப நடிப்பை இவருக்கு ஈடாக வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனித்துவமாக நடிக்கக்கூடியவர். இவர் வில்லனாக நடித்தாலும் சரி, அதை ரசித்து பார்க்கும் அளவிற்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. இவரை நம்பி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் கனக்கச்சிதமாக இவர் நடிச்சிருவார். பசுபதி வில்லன், ஹீரோ, குணச்சித்திர கதாபாத்திரம் மற்றும் காமெடியன் அப்படின்னு அனைத்திலையும் இவருடைய பன்முகத்தன்மையை வெளிக்காட்டி யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். முக்கியமாக இவர் வில்லனாக நடித்த படங்களில் இவரோட நடிப்பை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள்கிட்ட இருந்து பல பாராட்டுகளை பெற்றிருக்காரு. நடிகர் சத்யராஜ் ஆரம்பத்தில் வில்லனாக சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சவர். போக போக தன்னோட திறமையால் ஹீரோவாகவும் வளர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. தற்போது வயது ஆகினாலும் கூட சினிமாவை விட்டு நான் போவதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து மக்கள்கிட்ட கைத்தட்டல்களை வாங்கும் அளவுக்கு கச்சிதமாக நடித்து வர்றாரு. அந்த வகையில் இவருடைய நடிப்புக்கு தற்போது வரைக்கும் பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் சொன்ன இந்த நடிகர்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி.